வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். எல்லா நிகழ்வுகளிலும் நிகழ்ச்சி நிரல் அமைக்கும் போது இறுதியாக நன்றியுரை என்று ஒன்று போடுவார்கள். இப்பெல்லாம் நன்றியுரையை முதல்லயே கூட வச்சிடறாங்க. ஏன்னா நன்றியுரை வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. நன்றியுரை சொல்லும் போதே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம நன்றி கெட்டவங்களா போயிட்டோம் போல இருக்கு. அதனால நன்றியுரை சொல்லும் போது ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, நன்றி சொல்லும் போது யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு முதல்ல எழுதி வச்சுக்கிறாங்க. பதட்டத்திலயோ பரபரப்புலயோ யாருக்காவது ஒருத்தருக்கு நன்றி சொல்லாம விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனாலும் சில பேர் இப்ப சொல்றாங்க, நான் யாரையாவது மறந்திருந்தால் மன்னித்து விடுங்கள், எல்லாருக்கும் நன்றின்லாம் சொல்றாங்க. நன்றி சொல்றது ஒரு மரபு, ஒரு அவசியம். அதை தாண்டி அது ஒரு உளவியல் தேவை. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்களாம், நல்லா அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் நல்லா படிப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் டெய்லி நம்ம கிளாஸ் ரூமை, நம்ம ஸ்கூல் கேம்பஸை கூட்டுற அந்த அம்மாவுடைய பேர் சொல்லுங்க அப்படின்னு ஒரு எழுதி போட்ட பிறகு யாருக்குமே தெரியல. டெய்லி அந்த அம்மாவை பார்க்குறோம், டெய்லி மீட் பண்றோம், டெய்லி நம்ம கிளாஸை சுத்தமாக வைக்கிறாங்க. ஆனால் அவங்க பேர் உங்களுக்கு தெரியலையே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரு எங்கேயோ படித்தேன். வாழ்க்கையில நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நம்மை சுற்றி ஏராளம் இருக்கிறார்கள். நன்றி சொல்ல வேண்டியதும் நிறைய இருக்கிறது இல்லையா? உதாரணமா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன்னு சொன்னா, எனக்கு வீட்டில் என் ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி தர என்னுடைய மனைவியோ மகள்ல இருந்து, இந்த சட்டையை அயன் பண்ணி தர அந்த சலவைக்காரர்ல இருந்து, நான் ஆட்டோலையோ கார்லையோ வந்த அந்த டிரைவர்ல இருந்து, இந்த மேக்கப் போடுகிற அண்ணன்ல இருந்து, ஒளிப்பதிவு செய்கிறவர்ல இருந்து, இப்படி அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெருவை சுத்தம் செய்கிறவர்கள்ல இருந்து பல பேர், நம்ம வீட்டில் பாத்திரம் துணி துவைக்கிறவர்களிலிருந்து, நம்ம வீடுகளில் எலக்ட்ரீஷியன் வேலை செய்யறவங்க, இப்படி பலருடைய பங்களிப்பால் தான் ஒவ்வொரு மனிதரும் வாழ்கிறோம் இல்லையா? நானே வாழ்ந்துட முடியுமா? ஆனா இவர்களையெல்லாம் நாம் நினைவு வைத்துக் கொள்வதில்லை. சில நேரத்தில் நினைக்கிறோம் அது அவங்க டியூட்டி, அது காசு கொடுக்குறோம், அது செஞ்சுட்டாங்க. நான் எல்லா மனிதர்களுடைய பங்களிப்பு தான் ஒரு மனிதனை மேலே கொண்டு வரும். நான் தனியா வாழ்ந்துட முடியாது. அருள் பிரகாஷுடைய வாழ்க்கையில மேம்படணும்னா எனக்கு பின்னால பெயர் தெரிந்தும் தெரிய ஏராளமான பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்தாசையாய் ஒத்துழைப்பதால் தான் இங்க நான் வணக்கம் சின்ன சின்ன வெளிச்சம்னு சொல்ல முடியுது இல்லையா? அப்ப அன்றாடம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். ஏன் நன்றி சொல்லணும்? ஒன்று, நன்றி சொல்லுகிற பொழுது அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இன்னொருவர் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் போதெல்லாம் நாம் வாழ்வில் அங்குலம் அங்குலமாக உயர்வோம். இரண்டாவது, கடவுள் நாம் நன்றி சொல்லும் போது மகிழ்வார். இரண்டு ஆத்துமாக்கள் ஐக்கியப்படும் போதெல்லாம், கைகுலுக்கும் போதெல்லாம், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகும் போதெல்லாம் கடவுள் மகிமைப்படுவார், கடவுள் சந்தோஷப்படுவார். அப்ப இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றதுக்கு முன்னால கடவுளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அப்பா, இத்தகைய மனிதர்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு நாம நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனவே நன்றி மறந்தவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. அன்றாடம் அநேக மனிதர்களுடைய நேரடி மறைமுக, ஒரு நாள் உதவி செய்தவர்கள், ஒரு வாரம் உதவி செய்கிறவர்கள், வாழ்நாளில் பெரும்பகுதியில் உதவி செய்தவர்கள், வாழ்வில் படிக்கிற பொழுது உதவி செய்தவர்கள், வேலை செய்கிற பொழுது உதவி செய்தவர்கள், பயணத்தில் உதவி செய்தவர்கள், பக்கத்து வீட்டில் உதவி செய்தவர்கள் என்று உங்களுக்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறார்கள் என்கிற பட்டியலை நீங்கள் எழுதி பார்த்தால் அது நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நன்றியுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, சொல்லணும். இப்படி சொல்லலைனாலும் அப்படிப்பட்டவர்களின் ஒத்தாசைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனாதான் இரவு தோறும் ஜெபிக்கும் போது, இந்த நாளை நான் கடந்து வருவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு உதவியதற்காக நன்றி, பரிசுத்த ஆவியானவர் இன்னன்னார் மூலமா எனக்கு உதவியா அவர்களுக்கும் நன்றி என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எனவே நன்றியுரைக்கு கலைந்து விடுகிற கூட்டம் போல இல்லாமல் நன்றி சொல்வதை நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இத்தனை பேருடைய பங்களிப்பில் தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன விஷயம், அது அவங்களுடைய டியூட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேங்க்ஸ் என்கிற சொல், நன்றி என்கிற சொல், நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேங்கிற சொல், அந்த உதவிக்காக ரொம்ப நன்றிங்கிற சொல் மனித உளவியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மனித உளவியலில் மட்டுமல்ல, அடுத்த மனிதனின் மனதார பாராட்டுகிற பொழுது, அவன் மனம் பூரிக்கிற பொழுது அங்கே கர்த்தரும் மகிமைப்படுவார். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றி சொல்லுதலும், சக மனிதருக்கு
வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்வதும் அவசியம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.